இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 5. நம்மை இளைப்பாற செய்திடும் தேவன். நம் ஆவிக்குரிய நிலைமை நம் சரீர நிலைமையை ஓரளவு சார்ந்திருக்கிறது என கூறிட முடியும். நாம் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் வானத்திலிருந்து அக்கினியையும் மழையையும் ஜெபித்து இறக்கினான். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் மிகவும் சோர்வுற்று தேவன் தன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபித்தான். 850 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக மகா தைரியமாய் நின்ற இம்மனுஷன் யெசபேல் என்ற ஒரு ஸ்திரியின் அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடி ஒளிந்ததை பாருங்கள். இது எப்படி ஆகும்? சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எலியா தானாகவே புசித்து பிழைத்து வந்தான். இந்த அவனுடைய சரீர பலனெல்லாம் கர்மேல் மலையின் மேல் சம்பவித்த உச்சகட்டமான நிகழ்ச்சியோடு முற்றிலும் தொய்ந்து பலனற்று போனது. இவ்வாறு சோர்வுற்று சூறைச் செடியின் கீழ் அமர்ந்திருந்த எலியாவிற்கு தேவன் ஒரு பிரசங்கத்தை செய்யவே இல்லவே இல்லை. மாறாக தேவன் ஒரு தூதனை அனுப்பி எலியாவுக்கு சுட சுட அடையும் தண்ணீரும் கொடுத்தார். எலியா புசித்தான், குடித்தான், உறங்கினான். அவன் விழித்து எழும்பியவுடன் மீண்டும் அவனுக்கு தேவன் சூடான அடையும் தண்ணீரும் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்கள். எலியா பெலனிலிருந்து தொய்ந்து போனான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இப்போது அவனுக்கு தேவையாய் இருப்பதெல்லாம் நல்ல போஷாக்கே அல்லாமல் போதனை அல்ல. இதையும் தேவன் அறிந்திருந்தார். இன்று நமக்கும் வேளா வேளைகளில் நீண்ட பிரசங்கம் அல்ல, வயிற்றுக்கு நல்ல போஜனமும் ஓய்வுமே தேவையாய் இருக்கிறது. இன்று சில கிறிஸ்தவர்கள் தங்கள் சரீரங்களை குறித்து நூதன ஆவிக்குரிய கொள்கை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிக தீவிரமாய் நான் தேவனுக்காய் பற்றி எறிய விரும்புகிறேன் என கூறுவார்கள். இவர்கள் முனைந்து சென்று காலையும் மத்தியானமும் இரவும் தேவனுக்காக ஊழியங்கள் செய்கிறார்கள். இவ்விதம் வாரத்தில் 7 நாட்களும் ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பின்பு இவர்கள் சோர்வுற்று தொய்ந்து வீழ்ந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய கிரியைகள் யாவும் மனுஷிகமான வைராக்கிய கிரியைகளே ஆகும். இவர்களின் சோர்வு சரீர பிரகாரமாய் ஏற்பட்டதே அல்லாமல் ஆவிக்குரிய எந்த காரணமும் இல்லை. இப்படிப்பட்டவர்களை பார்த்தே ஆண்டவர், வாருங்கள், ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் என கூற வேண்டியதாய் உள்ளது. மார்க்கு 6:31. ஜெபிப்போமா? அன்புள்ள தந்தையே, களைப்படியும் எங்கள் சரீர தேவையை உணர்ந்து எங்களுக்கு உதவி செய்திடும் உமது அன்பை எண்ணி வியக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.